பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமன் சாப்டர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, அது என்ன மாயமுள்ள அன்பு, மாயமற்ற அன்பு? யாராவது வீட்டுக்கு வந்துட்டா கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்க, ஐயோ உங்களுக்காக நான் எப்படி காத்திருக்கிறேன் தெரியுமா, நீங்கள் வருவீங்கன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள மனசு பேசும், அட பாவி இதுக்கு வந்துச்சிங்க, நீங்கள் ஏன் வந்துச்சிங்க அப்படின்வாங்க. வெளிப்படையாக கோபத்தோடு கூட இருப்பாங்க, எரிச்சலோடு கூட இருப்பாங்க. கோபம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, எரிச்சல் மிகப்பெரிய வேதனை உண்டாக்கும். டீச்சர்ஸ் நம்ம மேலே படுறது கோபம், எரிச்சல் கிடையாது. எரிச்சல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிடும். எனக்கு பிரியமானவர்களே, அன்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம். எனக்கு அடிபட்டிருந்தது, ஹிப் ஜாயிண்ட் அடிபட்டிருந்தப்போ நான் கட்டில் கடையாக இருந்தேன். அப்போ சகோதரர் வந்து கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நிறைய பேர் வந்துட்டாங்கண்ணே, சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. சமைச்சிடலாம் பாருங்கள். உடனே சிக்கன் வாங்கிட்டு வந்து 25 கிலோ அரிசி போட்டு பிரியாணி கட்டிலிருந்து நான் தூக்கி உட்கார வச்சு, என் ரூம்லேயே பாத்திரங்களை கொண்டு வந்து ஸ்டவ்வை கொண்டு வந்து சமைக்கிறோம். எனக்கு வலிக்குது, இவ்வளோ படுத்த படிக்கையாக இருக்கிறேன், இவங்கெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைக்கல. எனக்கு பிரியமானவர்களே, அன்பு மாயமற்றதாக இருக்கணும். நம்மை குறித்து திங்க் பண்ணுவது தான் மாயமுள்ள அன்பு. நம்மை குறித்து திங்க் பண்ணாதது மாயமற்ற அன்பு. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், நான் மட்டும்தான் நினைக்கிறேன் பாருங்கள், அது மாயமுள்ள அன்பு, மாயமற்ற அன்பு கிடையாது. என்ன அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த இரட்சகருடைய அன்பு நமக்குள்ளே நிறைவாய் கடந்து வர 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 மாயமாக இருக்கிற நம் உள்ளத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மறைஞ்சு போயிடும். மாயமற்ற அன்பு புதுசாக உருவாகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், மாயமற்ற அன்பு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அது தீமையை வெறுக்கும். மாயமற்ற அன்பு தான் தீமையை வெறுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை தடுமாற்றத்துடன் இருக்கிறது. அதே போல் அதுதான் நன்மையை பற்றி கொண்டு இருக்கும். நன்மையான எந்தவும் பூர்ணமாக இந்த ஜோதியின் பதில் இறங்கி வரைக்கும் சொல்லி பார்க்குறோம். அதுதான் நன்மையை பற்றி கொண்டு இருக்கும். ஆனால் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும். மற்றவர்களை நேசிங்க. உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசித்தா அதில் பலன் என்னங்க? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. இன்றைக்கி ஏசப்பாவை நம்ம நேசித்தோமா? கிடையாது. அவர் தான் நம்மளை நேசித்தார். தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே நம்மளை அணைச்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். கரு விழுந்து போகாமல் பாதுகாத்திருக்கிறார். எதற்காக? எத்தனை முறை மரணம் நம்மை டச் பண்ணிட்டு வந்துட்டு போச்சு, எத்தனை முறை வேதனைகளும் போராட்டங்களும் விபத்துகளும் நம்ம டச் பண்ணிட்டு போச்சு. அவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் கருணை உள்ளத்தோடு இன்றைக்கி காத்து கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி யாரோ ஒருவர் உங்களுக்காக எனக்காக மன்றாடி இருந்ததுனால தானே இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆசுதமாக இருக்கிறோம். ஏன் இன்றைக்கி நான் என்னுடைய அன்பை மாயமற்றதாய் மாற்றும்போது எனக்கு ஒரு அற்புதமாய் இடைப்பட்ட தெய்வம் என் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் அல்லவா? அந்த மனமாற்றத்தை நாம் தாங்க கொண்டு வரணும். எனக்கு பிரியமானவர்களே, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய ரிலேஷனோ யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை தேடி வராங்க, கேவலமாக நினைக்காதீங்க. உதட்டில் உயர்த்திட்டு உள்ளத்தில் தூக்கி எறியாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி உதட்டு பேசும். உன் உள்ளே சொல்லும். உங்களை குறித்து சாட்சி வேறு வெளியிலே வேண்டாம். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும். அந்த மனசாட்சி ஆண்டோடைய வருகையில் நீ இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது உன்னை தேடி வந்தவங்களை நீ கேவலப்படுத்தின இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. உன் மனசாட்சியில் நீ துண்டவனாய் நிற்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுவார சொல்ல மாட்டாரா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டோடைய பிள்ளை நம்மங்க. ஆண்டோடைய பரிசுத்த ரத்தம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அவருடைய அன்பு பிரசனம் நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறது. மனம் திரும்புவோம். ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நீர் கிருபை செய்வதற்கு ஸ்தோத்திரம்ப்பா.
இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை ஆசிரமமாக மாற்றட்டும். ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையுள்ள ஒரு அன்பாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.